ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாதாள கண்டி அம்மன் குரூப் இது சார்ந்த நம்மளுடைய உறவினர்கள்ட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன காணொளி கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு 2-3 நாளாக தோணிக்கிட்டே இருந்தது. எப்போவுமே நான் பேசுவேன், அப்புறம் அழகு ஆறுமுக அண்ணன் பேசுவார், அப்புறம் இந்த கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு அறிமுகமான உறவுகள் இந்த குரூப்பில் இருக்கலாம், அறிமுகம் இல்லாத உறவினர்கள் இந்த குரூப்பில் இருக்கலாம், இன்னும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்குன்னு இந்த உறவினர் அல்லாத சில பேர் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு 2-3 விஷயங்கள் எனக்கு தெரிந்ததை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட இந்த ஒரு பதிவு. இந்த பாதாள கண்டியம்மன் கோவில் உருவான கதை பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை ஒரு சுருக்கமாக ஒரு நினைவு கூறுதலுக்காக, இப்போ பாதாள கண்டி அம்மனுடைய வழிபாடு முன்னோர்களாக இருந்த ஐயா ஆறுமுகம் பிள்ளை அவர்களுடைய வழித்தொண்டர்கள் எல்லாரும் இன்றைக்கி வழிபாடு செய்து கொண்டு வராங்க. அவங்க காலகட்டத்தில் இருந்து ஒரு பாட்டி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்த தெய்வம் இந்த பாதாள கண்டி அம்மன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நல்ல மாடன் அப்படிங்கிற ஒரு தெய்வமும் அதுக்குண்டான பரிவார தெய்வங்களும் இப்போ கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதையும் வழிபாடு செய்துட்டு பின்னால் கொஞ்சம் தூந்து போய் இருந்தது. அப்புறம் பிரம்மரக்ஷி அம்மன் சொல்லிட்டு நம்ம அண்ணன் தலவாய் அண்ணனுடைய முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு அவங்க வீட்டு வாசலில் பூடம் போட்டு கும்பிட்டு வழிபாடு செய்துட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு காலகட்டம் எப்படி கூடி வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகள் உருண்டு ஓடின பின்னாடி இதே சைவ வெள்ளாளர் மரபை சேர்ந்தவங்க வழிபாடு செய்துட்டு சுத்த சைவமாக வழிபாடு செய்து வந்த தெய்வம் தான் இந்த நல்ல மாட சுவாமி. மாடனில் எத்தனையோ மாடன் இருக்குது. சுடலை மாடன் இருக்குது, தலவாய் மாடன் இருக்கார், தூசி மாடன் இருக்கார், தூண்டில் மாடன் இருக்கார், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். மாடனுங்க நிறைய மாட தெய்வங்கள், மொத்தம் நெல்லை மாவட்டங்களில் 64 மாட தெய்வங்களை வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒரு அற்புதமான விசேஷம் என்னென்னு பாருங்கள். நல்ல மாட சுவாமி அப்படின்னு ஒரு சாத்வீகமான குணம் கொண்ட ஒரு மாட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு சைவ வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர். இந்த பக்கம் நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய ஐயா ஆறுமுகம் பிள்ளை ஐயா அவங்களுடைய காலத்தில் இருந்து பாதாள கண்டி அம்மனை கும்பிட்டு வந்திருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மரக்ஷி நம்ம தலவாய் அண்ணனுடைய முன்னோர்கள் கும்பிட்டு வந்திருக்காங்க. இந்த 3 பேருமே ஒரே சைவ வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனால் வேறு வேறு இடத்துல வச்சு வேறு வேறு வழிபாடு முறைகளை கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. கும்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க, தீர்த்தம் எடுக்க போக வர வழிபாடு செய்யலாம் தொடர்பு இருந்திருக்கும். ஆனால் வேறு வேறு இடத்துல இருந்தது. இப்போ ஒரு 3-4 வருஷமாக எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் இருப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாதாள கண்டியம்மன் வெளியில் வராங்க. நல்ல மாடன் முள்ளுக்குள்ளே நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி முள்ளுக்குள்ளே அது விழுந்து கிடந்தது. அதெல்லாம் தொடர்றதுக்கே பயமாக இருந்தது. பிரசன்னங்கள்லாம் பார்த்து தெய்வ உத்தரவுகள்லாம் கேட்டு அதை எடுத்து வைக்கக்கூடியது நல்ல மாடன். அதுக்கப்புறம் தலவாயண்ணன் வீட்டில் பிரம்மரட்சி, அதுவும் கொஞ்சம் வீடெல்லாம் ஒரு பக்கம் அதை சார்ந்து இருந்ததெல்லாம் தூந்து போய் இருந்தது. அதையும் பிடிமண் எடுத்து அந்த தலவாயனுடைய அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தில் அவங்க இருந்தாங்க பெரியவங்க, அதோடு சேர்ந்து நம்ம இது பண்ணிட்டு வந்துருக்கோம். இப்போ 3 சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து 3மே ஒரே சைவ வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்து தனித்தனியாக வழிபட்ட இருந்து சரியாக வழிபாடு நடத்த முடியாமல் இருந்த 3 தெய்வங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு ஆலயமாகுது ஒரு 40-50 ஆண்டுகள் கழித்து. அப்படிங்கிறதுல ஒரு தேவ ரகசியம் அடங்கி இருக்குங்கிறத இங்கே மறுப்பதற்கு இல்லை. நம்ம போய் எந்த தெய்வத்தையும் இந்த சொல்லும் போதே உடம்புக்குள்ளே அரிச்சிருக்கு பாருங்க. ஒரு தெய்வ ரகசியங்கள் உள்ளே ஒழிஞ்சிருக்கு. என்ன தெய்வ ரகசியங்கள்? மனிதனாக பார்த்து தெய்வத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஈஸ்வர சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க பார்த்து என்ன செஞ்சாலும் நடக்குமானா அது மனித சக்தி அளவுக்கு பெரியவங்களுக்கு நடக்கும். தெய்வமாக பார்த்து நான் என் குழந்தைகளை தேடி வரேன்,
அதனால் நாங்கள் 3 பேர் இணைஞ்சிருக்கோம், நீங்கள் வழிபாடு பண்ணுங்கன்னு தெய்வ உத்தரவின் பேரில், ஈஸ்வர சங்கல்பத்தின் பேரில் இது நடந்தால் தான் இந்த மாதிரியான மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ இது நடந்த நாள் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஆவணி மாதம் மூல நட்சத்திரம். இந்த ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் தான் கும்பாபிஷேகமானது. ஆவணி மூலம் அப்படின்னா அதில் ரொம்ப ஒரு விசேஷமான நிகழ்வு நிறைய இடத்துல நடந்திருக்கு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் ஆவணி மூலம். அப்புறம் நரிபரியாக்கிய திருவிளையாடல் புராணம், சிவபெருமானுடைய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருவிளையாடுகளில் நரிபரியாக்கியது, அதாவது நரிகளெல்லாம் குதிரையாகி காட்சி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு திருவிளையாடல், அது இந்த ஆவணி மூல நட்சத்திரம். சுந்தரேஸ்வரருடைய பட்டாபிஷேகம் ஆவணி மூல நட்சத்திரம். நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள், நெல்லையப்பர் மானூரில் கரூர் சித்தருக்கு காட்சி கொடுத்தது இந்த ஆவணி மாதம் மூல நட்சத்திரம். அருணகிரிநாத சுவாமிகள் ஆவணி மாதம் மூல நட்சத்திரம்னு ஒரு கூட்டு இருக்கு. இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரம் தெய்வீக ஆற்றலை பூமியில் அதிகமாக செலுத்திய காலம், தெய்வங்கள் பூமியோடு அதிகமாக தொடர்பு இருந்த காலம். இப்படி அஸ்ட்ராலஜிக்கலாக பார்ப்போம். ஆவணி மாதம் சிம்ம மாதம்னு கேரளாவில் சொல்லுவாங்க. சிம்ம மாதம்னா ஆவணி மாதம் சிம்ம ராசி மண்டலத்தில் சூரியன் பிரவேசிச்சிருக்கக்கூடிய காலம். அதற்கு நேர் திரிகோணத்தில் தனுசு, காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய தனுசு. இந்த தனுசு குருவினுடைய மூல திரிகோண வீடு. அங்கே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரத்துக்கும் அதுவே மூலம். 27 நட்சத்திரங்களுக்கும் மூலமாக இருந்து செயல்படக்கூடிய நட்சத்திரத்துக்கு பெயர் தான் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம்னா வேற ஏதோ நினைக்க வேண்டாம். அப்போ இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் மூல திரிகோணத்தில் பலம் பெற்று இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம். சூரியன் சிம்மத்தில் ஆட்சி, சூரியனுக்கு திரிகோணத்தில் சந்திரன். இந்த வருஷம் குரு உச்சம் பெற்ற இருக்கக்கூடிய கடகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ சந்திரன் குரு வீட்டில் இருக்க, குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெற்று இருக்க ஒரு பரிவர்த்தனை குருவும் சந்திரனும் இந்த வருஷம். எல்லா வருஷமும் நடக்காது, இந்த வருஷம். இப்போ இப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த ஆவணி மூலம். இந்த ஆவணி மூலத்தில் இந்த பராபவ வருஷம், அதாவது என்ன சொல்லணும், 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஆவணி மூல நட்சத்திரம் வருது. ஒரு 15 நிமிஷம், கொஞ்சம் இதை நீங்கள் சுருக்கமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு. விளக்கம் சொல்கிறதா இருந்தால் நிறைய சொல்லலாம், ஆனால் சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக டைம் எடுக்கிறேன். அதுவே பாருங்கள், இப்போயே 7 நிமிஷம் 42 வினாடிகள் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கி கேளுங்க. ஏன்னா சில ரகசியங்கள் தேவ ரகசியங்கள் இல்லையா. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த ஜோதிட ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக பூமிக்கும் வான்மண்டலத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளில் சிம்மராசி மண்டலத்தில் சூரியன், சிம்ம மாசம்னு கேரளாவில் சொல்லக்கூடியது, மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சந்திரனுக்கு வீடு கொடுத்த குரு உச்சம் பெற்று கடகத்தில், குருவும் சந்திரனையும் பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய காலகட்டம் விசேஷமான காலம். பொதுவாக ஆவணி மூலம் ரொம்ப விசேஷம் சொல்லிட்டோம். இப்போ அன்னைக்கு நம்ம நடத்தக்கூடிய வருஷாபிஷேகத்தில் இந்த வருஷம் என்ன, நம்ம அழகு ஆறுமுகம் அண்ணா அவர்கள் மற்றும் அந்த கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க, நம்ம வைத்திய ஐயா அவங்க, அதோடு சேர்ந்து அழகு ஆறுமுகனோட உதவியாக இருக்கக்கூடியவங்க, கூட சேர்ந்து சுற்றிட்டு வரவங்க, ஒவ்வொருத்தர் பேரும் எனக்கு சொல்ல தெரியல, ஆள் தெரியும், பேர்லாம் தெரியும். இப்போ நான் கண்டென்ட் வரலை. அவங்களோட இணைந்து செயல்படக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்களெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா புண்ணிய காரியங்கள் செய்வங்களுடைய பெயர்களை சொன்னாலே புண்ணியம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த புண்ணிய காரியம் செய்வங்களுடைய பெயர்களை பின்னாடி நம்ம கேட்டு சொல்லிடுவோம். எல்லாருடைய பேருமே வாசிப்போம், ஏன்னா அது ரொம்ப நல்லது. அப்போ இந்த ருத்ர ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் அடிச்சிருப்பாங்க. இப்போ ருத்ர ஏகாதசி அப்படின்னா என்ன? ஆவணி மூலம் வருஷாபிஷேகம் வருது. இந்த வருஷாபிஷேகத்தோடு சேர்ந்து அன்னைக்கு ருத்ர ஏகாதசி, மறுநாள் சண்டி யாகம், சண்டி மகா யாகம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. முதல் நாள் காலையில் ருத்ர ஏகாதசி. இந்த ருத்ர ஏகாதசி அப்படிங்கிறது என்னென்னா, மொத்த வேதங்கள் 4: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் யஜுர்வேதம் அப்படிங்கிற வேதத்துக்குள்ள, கிருஷ்ண யஜுர் அப்படிங்கிற வேதத்துக்குள்ள மைய பகுதியில் சென்டர் பாயிண்டில் ருத்ர நமக்க சமக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வேத பாகம் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ரிஷிகள் தரிசனம் பண்ண வேத மந்திரங்கள்.
அப்போ இந்த வேத மந்திரங்களில் யஜுர்வேதத்தில் மையப்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த ருத்ரம் அப்படிங்கிற ஒரு வேத பாகம். இந்த ருத்ரம்ங்கிற இப்போ எல்லாரும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வருவீங்க இல்லையா, எல்லாரும் ஊர் உலகமே ஜெபம் பண்ணக்கூடியது ஓம் நம சிவாய அப்படின்னு சிவபஞ்சாட்சரம் அப்படின்னு இப்போ ஜெபம் பண்ணிட்டு வரோம் இல்லையா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த ஓம் நம சிவாய எங்கே இருக்குது, எங்கேருந்து வந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான மூலம் தான் இந்த ருத்ரம். அப்போ இந்த ருத்ரம் அப்படிங்கிற பாகத்துக்குள்ள 13 அணுவாகங்களில் அந்த ருத்ர வேத அணுவாகத்துக்குள்ள மத்தியில் இருக்கக்கூடியது ஒரு அணுவாகம். அந்த அணுவாகத்தில் மத்தியில் இருக்கக்கூடியது இந்த நமசிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரம். இப்போ இந்த நமசிவாயன்னு சொன்னாலே ருத்ரம் ஃபுல்லாக சொன்னதுக்கு அர்த்தங்கிறது எப்படி எடுத்திருக்காங்க, யஜுர்வேதத்துக்குள்ள வரக்கூடிய ருத்ர நமக்க சமக்கங்களில் அதில் மத்தியில் இருக்கக்கூடியது ருத்ரம், அதில் மத்தியில் இருக்கக்கூடியது ஹார்ட் அப்படிம்பாங்க. வேதத்தினுடைய இருதய பாகம், யஜுர்வேதத்தினுடைய இருதய பாகத்தில் இந்த நமசிவாய மந்திரம் ரகசியமாக உள்ளே இருக்குது. நம சிவாயச்ச சிவதராயச்ச அப்படின்னு அந்த மந்திரங்கள் தொடர்ந்து வரும். ஓம் நமோ பகவதே ருத்ராயா அப்படின்னு தொடக்கம். இப்போ ஓம் நமோ பகவதே ருத்ராயா அப்படின்னு தொடங்கி ருத்ரனுடைய உன்னுடைய கோபத்துக்கு வணக்கம், நமஸ்தே ருத்ர மன்யவோ அப்படின்னு, மன்யவோன கோபம், உன்னுடைய கோபத்தை வணங்குகிறேன்னு ருத்ரத்தை இந்த மந்திர வேத மந்திரங்கள் தொடங்கி போகுது. அப்போது மொத்த ருத்ரர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகாதச ருத்ரர்கள்னு வேதம் சொல்லுது. 11 ருத்ரர்கள் இருக்கதாக வேதம். இதுலேயும் இன்னொரு பாகமாக நமசிவாய பஞ்சாட்சரம் இருப்பது போல ஒரு அக்ஷரத்துக்கும் 11 ருத்ரர்கள் வீதம் 55 ருத்ரர்கள் இருக்காங்க அப்படின்னு வேதத்தினுடைய பாகம். நம சிவாய 5, ஒரு அக்ஷரத்துக்கு 11 ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள். அப்போ 5 × 11 55 ருத்ரர்கள் வர்ணிக்கக்கூடிய ஒரு பூஜை பண்ணக்கூடிய ஜெபம் பண்ணக்கூடியது தான் இந்த ருத்ர ஏகாதசி. அப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு விதானம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11 வேதம் சொல்லக்கூடிய அந்தணர்கள் உட்கார்ந்து, பிராமணர்கள் உட்கார்ந்து 11 முறை இந்த ருத்ரத்தை ஜெபம் பண்ணி ஒரு முறை ஹோமமாக செய்தால் அதற்கு பேர் ருத்ர ஏகாதசி அப்படின்னு பேர். எல்லாமே 11 11 11 11ன்னு வரும். 11 × 11, 11 நபர் 11 முறை சொன்னால் 121 முறை இதனுடைய ஜெபம் வரும். அதே 11 பேர் உட்கார்ந்து ஒரு ஆவர்த்தி ஹோமம் பண்ணால் 11 முறை ஹோமமாக வரும். தசாம்ச ஹோமம்னு அது ஒரு விதி. ஒரு தடவை ஹோமம் பண்ணணும்னா 10 தடவை ஜெபம் பண்ணியிருக்கணுங்கிற தசாம்ச ஹோம விதியினுடைய அடிப்படையில் இந்த ஹோமம். இதை செய்யறதுனால என்ன, இப்போ பாருங்கள், எல்லா விதமான மாடர்ன் கோவில்லையும் மற்ற இடங்கள்லையும் ஓரளவுக்கு ருத்ர ஜபங்கள்லாம் கூட நடக்கும் பிராயச்சித்த ஹோமங்களில். ருத்ர ஏகாதசியாக நடக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆலயங்களில் தான் அது நடத்தக்கூடிய வழக்கம் இருக்குது. சின்ன கிராம தெய்வங்களினுடைய கோவில்களில் நடத்தக்கூடிய வழக்கம் இல்லை. காரணம் என்னென்னா அதுக்கு ஒரு நிறைய பொருள் செலவில் நிறைய எத்தம் பண்ணி வேலைப்பாடு கூட பண்ணக்கூடியதில் பெரும்பாலும் அந்த நாலேஜில் அவங்க இல்லை. நம்மளை மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் பார்த்து சொல்கிறோம்னா ருத்ர ஜெபம் பண்ணிக்கோன்னா ஒரு ஆவர்த்தி 2 ஆவர்த்தி ஜெபம் பண்ணி அபிஷேகம் பண்ணிப்பாங்க. அப்போ ருத்ர ஏகாதசிங்கிற விதானமாக செய்யக்கூடியதில் என்னையா பிரயோஜனம், என்ன பலன், இதை செஞ்சால் என்ன பலன் அப்படின்னா சகல தோஷ பிராயச்சித்த நிவர்த்தி அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்கிறது. ருத்ர ஏகாதசி பண்ணுறதுனுடைய பலன் என்னன்னா சர்வ பாப பிராயச்சித்தம். ஒரு மனிதனாக பிறந்தவன் இந்த ஜென்மம் போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் என்ன பிறவியோ ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவு பாபங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்களுக்கு ஒரு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த பிராயச்சித்தம் எவ்வளவோ கோயிலுக்கு போங்க, விளக்கேற்றுங்க, மாலையை போடுங்க, சாமி கும்பிடுங்க, அங்க பிரதட்சணம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, விரதம் இருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் கீழ் லெவல். ஒரு தடவை ருத்ர ஏகாதசி பண்ணி சிவனுக்கு அபிஷேகம் செய்து விட்டால் சர்வ பாப பிராயச்சித்தம் ஆகிவிடும்னு வேதமே சொல்கிறது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ருத்ர ஏகாதசி பண்ணுறதுனால எல்லா விதமான பாவங்கள்லேருந்தும் நிவர்த்தி கிடைக்கிறது, பிராயச்சித்தம் கிடைக்குது. அப்போ பிராயச்சித்தம், சர்வரோக பிராயச்சித்தம் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. இப்போ பிராயச்சித்தம் ஆனால் தான் பாவங்கள் தொலைஞ்சாதான் வரம் வாங்க முடியும். இப்போ பாருங்கள் எப்படி அமைப்புன்னு. இது எதுவுமே நம்மளாக முயற்சி பண்ணலை, தெய்வத்தினுடைய ஈஸ்வர சங்கல்பப்படியே
இது நடந்துக்கிட்டு வருதுங்கிறதுக்கு சொல்கிறேன். ஆவணி மூலத்தில் நம்மளை வருஷாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ண வச்சு, ஆவணி மூலமே 3-4 வருஷம் வருஷாபிஷேகம் பண்ண வச்சு, இந்த வருஷம் ருத்ர ஏகாதசியில் கொண்டு வந்து நிப்பாட்டி மொத்த குடும்ப உறுப்பினருடைய சகல பாவத்துக்கும் பிராயச்சித்தம் பண்ணுவதற்கு உண்டான ஒரு வழிவகையை சுவாமி ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இது ருத்ர ஏகாதசியினுடைய முக்கியமான விஷயம். அடுத்ததாக அன்னைக்கு சாயங்காலம் சண்டி பாராயணம், மறுநாள் சண்டி ஹோமம். இதுவும் அதே மாதிரி தசாம்சம் 10 பாராயணம் 1 ஹோமம். இப்போ இந்த சண்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 18 புராணங்களில் மார்க்கண்டேய புராணம்னு ஒரு புராணம் இருக்குது. இந்த மார்க்கண்டேய புராணத்துக்கு உள்ள இந்த சண்டி அப்படிங்கிற ஒரு மந்திரங்கள் உள்ளே இருக்குது. ஆனால் அது வேத பாகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் சண்டின்னு இருக்காது, அது துர்கா சப்தசதின்னு சொல்லுவாங்க, சண்டி சப்தசதின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சண்டி மகாயாகம்னு சொல்லுவாங்க, சண்டி ஹோமம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பல்வேறு விதமாக வழக்கு மொழி. ஆனால் வேதத்துக்குள்ளே இதுக்கு இருக்கக்கூடிய பெயர் தேவி மகாத்மியம் அப்படிங்கிற பேரில் தான் மார்க்கண்டேய புராணத்துக்குள்ளே வேதத்துக்குள்ளே மார்க்கண்டேய மகரிஷி அருளியது அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த மார்க்கண்டேய மகரிஷி அருளிய தேவி மகாத்மியம் தான் 578 ஸ்லோகங்களை உருவாக்கி வச்சிருந்தார். இந்த 578 ஸ்லோகங்கள் 13 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது. பிற்காலத்தில் வந்த ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா, சண்டி சப்தசதி, தேவி சப்தசதி, துர்கா சப்தசதி அப்படின்னு அதை 700 சப்தசதி அப்படின்னா 700, இந்த 578 ஸ்லோகங்களையே 700 பிரித்தாங்க. இன்னும் சில ஆந்திரா மாதிரி மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 900 பிரிச்சிருக்காங்க. அது நவச்சண்டி அப்படிங்கிற பெயரில் அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாமே இந்த 578 ஸ்லோகங்கள் தான் மூலம். இதை பிரித்த விதம் தான் உங்களுக்கு 700ஆக சப்தசதியாக, 900ஆக நவதுர்காவாக, நவச்சண்டியாக பண்ணக்கூடியது நடந்துட்டு இருக்கு. அப்போ மூலம் மார்க்கண்டேய புராணத்தில் இந்த தேவி மகாத்மியம் தான் இதுக்கு உண்டான மூலம். மற்றபடி இதை சிறுசாக பண்ணுறது, பெருசாக பண்ணுறது, விவரித்து பண்ணுறது, பல கோடி பொருள் செலவில் பண்ணுறது, சில லட்சங்கள் பொருள் செலவில் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அதை நம்ம எப்படி ஒரு கல்யாண வீடை நடத்துகிறோம், ஃபங்க்ஷன் எப்படி நடத்துகிறோம், 1000 பேரை கூப்பிட்டு பண்ணுறோம், 5000 பேரை கூப்பிட்டு பண்ணுறோம், அதை விவரித்து பண்ணுறோம். ஒரு 200 விதமான 100 விதமான சாப்பாடு போட்டு பண்ணுறோம், 50 விதமான சாப்பாடை போட்டு பண்ணுறோங்கிற விதானத்துக்குள்ளே தான் சேஞ்சே தவிர, மூலம் சண்டி சப்தசதிங்கிறது தேவி மகாத்மியம் தான். இதில் யாரும் குழம்ப வேண்டாம். தேவி மகாத்மியம் தான் சண்டி ஹோமம். சண்டி ஹோமம்னா என்னவோ பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் குழப்பம் இல்லை. தேவி மகாத்மிய ஹோமமே பாராயணமே சண்டி ஹோமம். இது சண்டி மகாயாகம்னு சொல்லலாம், மகா யஜ்யம்னு சொல்லலாம். அது எத்தனை அதிசண்டி நவச்சண்டி, அது நிறைய 1000 பண்ணுறது, லட்சம் பண்ணுறது, கோடி பண்ணுறதெல்லாம் இருக்குது. இது நம்ம மினிமைஸாக பண்ணக்கூடியது 10 ஆவர்த்தி ஜெபம் பண்ணி 1 ஆவர்த்தி ஹோமம். ஏன்னா அதுலேயே நிறைய ஆகுதிகள் கொடுக்கணும். இதில் தான் இந்த சண்டி சப்தசதியில் முக்கியமாக இது மார்க்கண்டேய புராணத்தில் வரும்னு சொல்கிறேன். பலஸ்ருதிக்கு அப்புறம் போவோம். முக்கியமானது மார்க்கண்டேய மகரிஷியை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும். இப்போ நாங்குநேரிக்கும் சண்டி ஹோமத்துக்கும் என்னடா சம்பந்தம்னு ஒன்று இருந்தது. அதுவும் இந்த பாதாளி கண்டியம்மன் பிரம்மரட்சி அம்மன் நல்லமாட சாமிக்கு என்னடா இது கொண்டு போய் சண்டியாகத்தை கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னு ருத்ர ஏகாதசி பண்ண வச்சு பாவங்களை போக்கி சண்டி ஹோமம் பண்ணக்கூடிய குடும்பங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எதிலும் வெற்றி வெற்றி வெற்றிங்கிற ஒரு வார்த்தையை தவிர மித்த எதுவுமே காதில் விழாது, அவங்க வாழ்க்கையில் நடக்காதுன்னு வேதம் சொல்கிறது. எல்லாமே விஜயத்தை சாதிப்பது. விஜயம்னா வெற்றி. அசுர சம்ஹாரம், நம்ம பண்டாசுர சம்ஹாரம், அசுர சம்ஹாரம், மைசாசுர சம்ஹாரம் அப்படின்னு சண்டியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அசுரர்களுடைய வதம் அம்பாள் வெற்றி வெற்றி வெற்றின்னு அம்பாள் வெற்றியை கொண்டாடிய ஒரு வைபவம் தான் இந்த சண்டி தேவி மகாத்மியம். அப்போ இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, குழந்தை பிறக்கலை, குழந்தை பிறந்துடும் வெற்றி, குழந்தைகள் சரியாக படிக்கலை, படிச்சிடும் வெற்றி, வேலைக்கு போகலை, வேலைக்கு போயிடும் வெற்றி, அது கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகிடும் வெற்றி, திருப்பி அவங்களுக்கு குழந்தை பிறக்கலையா பிறந்துடும் வெற்றி, நோய் பாடாப்படுத்துது, நோய் போயிடும் வெற்றி. உங்கள் வாழ்க்கையில் எது வேணுமோ அதை வெற்றியை சாதித்து தருவது தான் இந்த தேவி மகாத்மியத்தினுடைய சிறப்பு. ருத்ர ஏகாதசி, ருத்ரம் எப்படி பாவத்தை போக்குகிறதோ, இப்போ வெற்றி வரணும்னா பாவம் போகணும். பாவம் இருக்கும்போது வரக்கூடிய வெற்றி என்ன ஆகும்னா வெற்றியை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூட்சும ரகசியம் உள்ளே இருக்குது.
இப்போ பாவத்தை நீக்கினால்தான் வெற்றி வரும். அப்போ இது எப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு பாருங்கள். அவர் அலங்காரமும் மற்றும் அவங்களுடைய டீமுக்கு எப்படி தோணி இருக்குன்னு பாருங்களேன். ருத்ர ஏகாதசி பண்ணி வருஷாபிஷேகத்தை பண்ணி பாவத்தை எல்லாம் வெளியில் அனுப்பிட்டு அனைத்திலும் வெற்றி வருவதுக்குண்டான சண்டியாகத்தை பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு சாதாரணமாக தோணிருக்கு. ஆனால் இது எல்லாமே வேதத்தில் ஒரு ரகசியம். இப்போ மார்க்கண்டேய புராணத்தில் வரக்கூடிய மார்க்கண்டேய மகரிஷி அருளிய இந்த சண்டி ஹோமம் நாங்குநேரியில் ஏன் நடக்கணும், பாதாள கண்டியம்மன் பிரம்மரட்சி நல்ல மாடத்தில் ஏன் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது, எப்படி தானா ஆவணி மூலத்தை அமைச்சு திருவிளையாடல் புராணத்தில் இருந்து முக்கியமான கரூர் சித்தருக்கு காட்சி கொடுத்து நடக்கக்கூடிய வைபவங்கள் நடந்தது போல இந்த சண்டி ஹோமத்துக்கு உண்டான முக்கியமான மார்க்கண்டேய மகரிஷி நாங்குநேரியில் இருக்கார். நாங்குநேரியில் மார்க்கண்டேய மகரிஷி இருக்காரா அப்படிங்கிற ஒரு அதிசயமாக இருக்கு இல்லையா? நாங்குநேரியில் மார்க்கண்டேய மகரிஷி இருக்கார். எங்கே இருக்கார் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. வானமாமலை பெருமாள் சன்னிதானத்தினுடைய மூலஸ்தானத்தில் இருக்கார். இப்போ முந்தா நாள் தான் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ எனக்கு அந்த கேள்விக்கான விடையை பகவான் புண்ணியத்தில் மண்டைக்கு உரைச்சது. உள்ள சுயம்புவாக இருக்கக்கூடிய வானமாமலை பெருமாள் கூடவே வரமங்கை நாச்சியார், ஸ்ரீவரமங்கை நாச்சியார், சுவாமிக்கு இடது பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி, வலது பக்கம் பிருகு மகரிஷி, மேலே திலோத்தமாவும் ஊர்வசியும் சாமரம் வீசுவது, கருடாழ்வார், விஸ்வக்சேனர் அப்படின்னு 11 மூர்த்திகள் சுயம்புவாக வந்த ஸ்தலம் இந்த நாங்குநேரி. 4 கு நேரி அப்படின்னு ஒரு விதமாக வந்து 4 குறுகிய பெண்டு வட்டத்தை கொண்ட ஏரினும் 4 பாகத்தில் ஏரினும் ஸ்ரீ வரமங்க நாச்சியார் சேரி, வரமங்க நாச்சேரி அப்படிங்கிற பேரோடையும் வரமங்க நாச்சியார் திருவரமங்கை ஸ்ரீவரமங்கை நாச்சியார் பேர்லையும் இந்த நாங்குநேரி ஊர் வந்து வானமாமலை பேரை வச்சு தான் தோத்தாத்திரிநாதர் தெய்வநாயகம் அப்படிங்கிற பெயரோடு இருக்கக்கூடிய வானமாமலை சேத்திரத்துக்குள்ள மார்க்கண்டேய மகரிஷி சுயம்புவா உட்கார்ந்துருக்காரு. இங்கே சண்டி ஹோமம் பண்ணுறதுனுடைய விசேஷம் வேற. அவருடைய மார்க்கண்டேய புராணத்துக்குள்ள தான் இந்த தேவி மகாத்மியம், அவர் அருளியது தான் இந்த சண்டியே தேவி மகாத்மியமே. அவருடைய முன்னிலையில் இது நடக்க போதுங்கும் போது எவ்வளவு ஒரு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடியதற்கு உண்டான ஒரு காலகட்டம் இது. ஒரு என்ன ஈஸ்வர சங்கல்பம். பிரமிப்பாக இதை யோசித்தோம் அப்படின்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லாமல் பிரமிப்பாக இதை யோசித்தோம்னா என்ன பண்ணுறதுக்கு, என்ன லீலைகளை நடத்துறதுக்காக இந்த வானமாமலை பெருமாளும் திருவரமங்கை நாச்சியாரும் இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்த சிவன் நாங்குநேரி சிவன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்து 48 நாள் மண்டல பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ள அந்த பக்கம் சிவபெருமான் அருள் பாலிக்கக்கூடியது. சுவாமிக்கு முன்பாகத்தில் சிவபெருமான், சுவாமிக்கு மேற்கு பாகத்தில் வானமாமலை பெருமாள், 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பெருமாள். இப்போ எவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலத்தில் மந்திரத்தை உலகுக்கு அளித்த மார்க்கண்டேய மகரிஷி சுயம்புவாக வீட்டிருக்கும் பெருமாள் சன்னதியில் மார்க்கண்டேய மகரிஷி இருக்கக்கூடியதை போய் பாருங்கள், கேளுங்க. அங்கே உள்ள பட்டாச்சாரியார்கிட்ட போய் கேளுங்க உள்ள என்ன ரிஷிகள் இருக்காங்கன்னு. பிருகு ரிஷியும் மார்க்கண்டேய மகரிஷியும் சொல்லுவாங்க. அங்கே இதை நடத்தி அனைத்திலையும் வெற்றி சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு யாகம் தான் இந்த தேவி மகாத்மியம் சண்டி யாகம்னு பேர். இப்போ இதில் முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச மனசு ரீதியான உதவி, சொல் ரீதியான உதவி, செயல் ரீதியான உதவி, பண ரீதியான உதவி, பொருளாதாரம் ரீதியான உதவி. ஏன்னா பணம் மட்டும் கொடுத்தா வேலையெல்லாம் நடந்துடாது. எல்லோரும் நினச்சிட்டு இருக்கலாம் பணம் கொடுத்தா ஒரு வேலை நடந்துரும்னு. பணம் கொடுத்தாலும் இங்கேருந்து உட்காந்துட்டு எலக்ட்ரிஷியன் அதை பண்ணிடுங்க, ஷெட்டு போட்டுருங்க, வயர் இழுத்துருங்க எல்லாம் சொன்னாலும் ஆள் நேரில் போகலன்னா அந்த கதை நடக்காது. பணம் கொடுத்தா எல்லாமேலாம் சாதிக்க முடியாது. பணமும் வேணும், மேன் பவரும் வேணும். அப்போது ரெண்டுமே தேவைப்படுது. அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்க ஒன்றுமே இல்லையா, பணம் கொடுக்க ஒன்றுமே இல்லை, எதுவுமே வர முடியலையா, நடத்துகிறவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுங்க. அதுவும் தெய்வ கைங்கரியத்தோடு சேரும். நல்லபடியாக வரட்டும், நடத்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதில் முடிஞ்ச உதவி பண்ணால் கூட அந்த வார்த்தையே உதவி தான். அதை செய்தாலும் கூட அந்த கைங்கரியம் பண்ண புண்ணியம் கிடைச்சிடும். இந்த ருத்ர ஏகாதசியும் சண்டியாகவும் இதே போல் பல ரகசியங்கள் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும்போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஏன்னா இதுவே 24 நிமிஷம் 39-40 வினாடிகளை தாண்டி போயிட்டுருக்கு. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் ஹரியும் சிவனும் ஒன்று என்று சொல்லக்கூடிய சங்கரங்கோயிலில்
சங்கர நாராயணரா வீட்டில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன், கோமதி அம்பாள் சொன்னது போல மார்க்கண்டேய மகரிஷி, பிருகு மகரிஷி, வானமாமலை பெருமாள், அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிவபெருமான், நாங்குநேரியில் இருக்கக்கூடிய சிவபெருமான், நல்லமாட சுவாமி, பிரம்மரக்ஷி, பாதாள கண்டியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள், புலமாடன், சங்கிலி கூத்தர் போன்ற மற்ற பரிவார தெய்வங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலும் அனுகிரகத்தினாலும் இந்த எடுத்த கைங்கரியமானது சீரும் சிறப்புமாக செயல் நடத்தப்பெற்று எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அருளை பெற்று இந்த குடும்பத்தினர் அனைவரும் மற்றும் ஊர் பொதுமக்கள், கிராமம், உலகம், நாடு அனைத்துமே லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்வது போல கோ பிராமணப்பிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, ஊரில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும், ஊரும் நல்லா இருக்கணும், அதனால் நாமளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.